ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎல்ஆர்ஐல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 19 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். இது இல்லாம ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, 13த் ஜூன் அன்னைக்கும், 14த் ஜூன் அன்னைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். 50 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, உங்களுக்கு வந்து சென்னை அடையார்லேருந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க மேலேயே வந்து கிளிக் ஹியர் டூ டவுன்லோட் அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸாமும் இருக்கும். அதே மாரி இன்டர்வியூவும் இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் வந்து பாருங்க 12த் ஜூன் அன்னைக்கு நடக்கும். டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, 13த் ஜூன், 14த் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, சயன்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ இங்க கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்லயே வந்து நெறைய டைப்ல குடுத்துருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ நீங்க வந்து சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, கிராஜுவேட் இயர்ல வந்து பாருங்க, நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா ஐடி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ ரூ. 18,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாம ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். 50 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிசைரபிள்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட வந்து இருந்துச்சுன்னா, முன்னுரிமை வந்து தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. நீங்க டிகிரில வந்து பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். டிசைரபிள்ங்கிறது வந்து பார்த்தோன்னா, முன்னுரிமை வந்து தருவாங்க. ஸோ அதனால கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, டிப்ளமோல வந்து பாருங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, பேச்சுலர் டிகிரிலேருந்து நீங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க பிஎஸ்சில வந்து பயோ கெமிஸ்ட்ரியோ இல்லன்னா வந்து பாருங்க, நீங்க டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க. ஸோ உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ரூ. 20,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாம ஹெச்ஆர்ஏ வந்து வரும். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்லயே வந்து பாருங்க இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பிஎஸ்சில வந்து நீங்க பிசிக்ஸோ இல்லன்னா வந்து ஸ்போர்ட்ஸ், பயோ மெக்கானிக்ஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி, பிஏல வந்து பாருங்க பிசிக்கல் எஜுகேஷனோ, ஹெல்த் எஜுகேஷன் இந்த மாரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஸோ பேச்சுலர் டிகிரி இல்லன்னா வந்து டிப்ளமோல வந்து பாருங்க ப்ராசஸ் தியரிஸ் இல்லன்னா ஆர்த்தோசிஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 50 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ரூ. 20,000 சேலரி வந்து வரும். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து பாருங்க, பிஎஸ்சில வந்து பயோ கெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி, ஜூவாலஜி, மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோல வந்து நீங்க லெதர் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாரி வந்து பிஇ, பிடெக்ல லெதர் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இந்த மாரி ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ கீழ நீங்க வந்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, எம்எஸ்சில வந்து கெமிஸ்ட்ரியோ இல்லன்னா வந்து நானோ டெக்னாலஜியோ, ஸோ பாலிமர் சயன்ஸ், மெட்டீரியல் சயன்ஸ், இன்ஆர்கானிக் சயன்ஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 37,000 சேலரி வந்து வரும். 28 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, டாக்டரேட் டிகிரி வந்து பாருங்க, நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லன்னா கெமிக்கல் சயன்ஸோ இல்லன்னா கெமிஸ்ட்ரி இந்த மாரி நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 42,000 சேலரி. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்குமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ல இருந்து, உங்களுக்கு சேலரில இருந்து, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து பாருங்க மோட் ஆஃப் செலக்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அது என்னைக்கு நடக்குதுன்னா, 12த் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு காலையில வந்து பாருங்க 10 ஏஎம்ல இருந்து 10:45க்குள்ளார உங்களுக்கு வந்து நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்ல. ஸோ அடுத்து ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தோன்னா, பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அது வந்து 13த் ஜூன், 14த் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான வென்யூமே குடுத்துருக்காங்க பாருங்க லொகேஷனு. ஸோ இந்த லொகேஷனுக்கு தான் நீங்க வந்து போகுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும். இங்க குடுத்துருந்தாங்கல்ல லிங்க், அந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அத கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, இங்க வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்க, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸா நீங்க வந்து உங்களோட 10த்தா இருக்கட்டும், உங்களோட 12த்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிகிரியா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான ப்ரூஃபு, ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி இந்த மாரி வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப்ல இருந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாரி வந்து எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கிட்டு நீங்க நேர்ல போகுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.